வணக்கம். மூச்சு திணறல். மூச்சு திணறலுக்கு காரணங்கள் ஒவ்வாமையா இருக்கலாம். அலர்ஜி, ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கலாம். நுரையீரல் பிரச்சனைகள் இருக்கலாம். மூக்கடைப்பு கூட இருக்கலாம். இதனால நம்ம மூச்சு திணறல் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த மூச்சு திணறல் நம்ம சரி பண்ணணும். சரி பண்ணிட்டு அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மருத்துவரை அணுகி பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம அந்த மூச்சு திணறல உடனே நிறுத்துவதற்கான ஒரு வர்ம பிராண யோகா இருக்கு. அது என்னன்னா, முண்டக வர்ம பிராண யோகா. நம்ம கையில தான் இருக்குங்க பாருங்க. இப்போ கை மடக்கிறேன். ஒரு கை எடுத்து மடக்கிறேன். இது மொழி பொறுத்து வர்மம். இங்கேருந்து முன்பக்கம், கையினுடைய முன்பக்கம், இந்த எல்போ இருக்கு இல்லைங்களா? இங்கேருந்து மேலே கோடு போட்டோம்னா, முன்பக்கத்தில் இந்த எண்டுக்கும் இந்த மடிப்புக்கும் மையத்த பகுதி இதாங்க. லேசாக ஷேக் பண்ணோம்னா, நல்லா கொஞ்சம் அழுத்தினோம்னா எலும்பு போய் தொடும் முன்பக்கம். இதில் ஒரு 45 எண்ணிக்கை அழுத்தணும் பாருங்க. 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரி ஒரு 45 எண்ணிக்கை. ஒரு நிமிஷம் ஓய்வு கொடுத்து மீண்டும் ஒரு 45 எண்ணிக்கை. ஒரு நிமிடம் ஓய்வு, 45 எண்ணிக்கை. இப்போது இது செய்யும்போது நமக்கு என்னென்னா, அந்த மூச்சு திணறல் நம்ம விட்டு விலகுவதை பார்க்கலாம். இதை செய்து அந்த மூச்சு திணறலிருந்து நாம் விடுபடுவோம். நம் நலம் நம் கையில். இந்த முண்டக வர்ம பிராணாயோகா செய்து நலம் பெறுவோம். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.